strike the rock, water shall come out. நீங்கள் அந்த மலையை அடிக்கின்ற வேளையிலே, அந்த கண்மலையை அடிக்கின்ற வேளையிலே அங்கு தண்ணீர் வரும். கண்மலை யார் என்று வேதம் சொல்கிறது? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை சொல்லுகிறது. உங்களுக்காக எனக்காக அவர் அடிக்கப்படும்படியாக, அவர் புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக மனித அவதாரம் எடுத்து அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே பிதாவானவர் அவரை பயிற்சி கொடுக்கின்றார். அங்கு பிதாவானவர் என்ன சொல்லுகிறார்? அங்கு கண்மலையின் மேல் நிற்பேன். யாரை நிற்க வைக்கிறார் என்றால் குமாரனாகிய கிறிஸ்துவை நிற்க வைக்கின்றார். குமாரனாகிய கிறிஸ்துவை நிற்க வைக்கின்றார். எதற்காக? அடிக்கப்படும்படியாக. யாருக்காக அடிக்கப்படும்படியாக? இஸ்ரவேலருக்காக, எனக்காக அவர் கண்மலை அடிக்கின்றார். எதற்காக அவர்களை அடிக்கின்றார் என்று சொல்லி இந்த பகுதியிலே வாசிக்கின்ற வழியில 1வது வசனத்தை வாசிக்கிறோம். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. தண்ணீர் இல்லாத சூழ்நிலையிலே ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் மோசேயானவர் அவர்களை வழி நடத்துகின்ற வழியிலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை அழகாக கடந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை பெற்ற இஸ்ரவேலருக்கு இங்கு தண்ணீர் இல்லை என்ற உடனே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மோசே இடத்துல கேட்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்களாம்? மோசே இடத்துல வாக்குவாதம் பண்ணினார்கள், வாதாடினார்கள் என்று வாசிக்கின்றோம். He want to fight with Moses. மோசேயோடு கூட சண்டை போடும்படியாக அவரிடத்தில் அவர்கள் வாதாடுகிறார்கள். என்ன வாதாடுகிறார்கள் என்றால், ஏன் அங்கு தேவனை பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்த பின்பதாக, கற்றுக்கொண்ட பின்பதாக இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே முறையிட வேண்டும். ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற வழியிலே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவ்வாறு முறுமுறுக்கின்ற வழியில் என்ன முறுமுறுக்கிறார்கள்? நாம் பாருங்க, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் கொன்று போடுகிறீர் என்று சொல்லி, ஏன் இதற்காக எங்களை கொண்டு வந்தீர் என்று மோசேயிடத்தில் வாதாடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலே தானே என் ஆண்டவராய் இயேசுவை அந்த அடிக்கப்படும்படியாக கண்மலை மீது நிற்க சொல்லுகின்றார். நாம் செய்கிற தவறான காரியங்கள், நாம் முறையிடுகிறபடினாலே, நாம் வாதாடுகிறபடினாலே, நாம் விரோதமாக பேசுகிறபடினாலே, நாம் முறுமுறுக்கிறபடினாலே அடி நமக்கல்ல, குமாரனாகிய கிறிஸ்து அங்கு பாதிக்கப்படுகின்றார். கிறிஸ்து அங்கு பாடுகளை படுகின்றார். பிதாவானவர் குமாரனை அங்கு நிற்க செய்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க வைத்தவர் தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே we have to call the Lord of the existence that do not exist. எது இல்லையோ அதை அழைக்கும்படியாக நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.